ஆசைப்பட்ட பாரின் சரக்கு கிடைக்கலையே என்ற கோபத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய சுவாரஸ்யமான பாடல் வரிகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். கவிஞர் கண்ணதாசன் என்றாலே அவரின் பாடல் வரிகள் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் சிலருக்கோ அவர் நன்றாக மது அருந்துவார் என்பது நினைவுக்கு வரும். அதே போல் அவர் மது அருந்திவிட்டு பல பாடல்களை எழுதியிருக்கிறார் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் உண்மையில்லை. எனது அப்பா மது அருந்திவிட்டு ஒரு நாளும் பாடல்களை எழுதியது இல்லை என கவிஞர் கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அதாவது எல்லோரையும் போல் கவிஞர் கண்ணதாசனுக்கு மது பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது அவருடைய நண்பர்கள்தான். ஒருமுறை கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய நண்பர்களுடன் ஒரு மது விடுதிக்கு சென்றபோது கம்பதாசன் என்பவர்தான் கண்ணதாசனுக்கு அறிமுகமானார். அப்போது நண்பர்கள் கண்ணதாசனை மது அருந்த சொல்லி இருக்கிறார்கள். அப்போது இதற்கு முன்பு மது அருந்தி இருக்கிறீர்களா என கம்பதாசன் கேட்டபோது, இல்லை, இதுதான் முதன்முறை என கவிஞர் கண்ணதாசன் சொல்ல, வேண்டாம், ஒரு முறை மதுவை தொட்டால் அது உங்களை விடாது என அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் கவிஞர் கண்ணதாசனோ இல்லை, இன்று ஒரு நாள் மட்டுமே என சொல்லி இருக்கிறார். அப்படி அவர் ஆரம்பித்த அந்த பழக்கம் வாழ்வின் இறுதி வரை விடவே இல்லை. அதே நேரம் குடிப்பவர்களெல்லாம் கண்ணதாசன் ஆகிவிட முடியாது. கண்ணதாசனை போல் தண்ணி அடித்தால் கவிதை வருமா கழுதைக்கு என ஒரு படத்தில் எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து. பாடல்களை எழுத போகும்போது மூடு மாறிவிட்டால் மது அருந்துவது கவிஞர் கண்ணதாசனின் ஒரு வினோத பழக்கம். அதற்கான செலவை தயாரிப்பாளரே ஏற்றுக்கொள்வார். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு எப்படியாவது கவிஞர் கண்ணதாசனிடமிருந்து பாடல் வேண்டும். ஒருமுறை அப்படித்தான் ஒரு படத்திற்காக பாடல் எழுத போனார் கவிஞர் கண்ணதாசன். அப்போது அங்கிருந்த ஒரு சிலர் வெளிநாட்டு மதுபானத்தின் பெயரை சொல்லி அவரின் ஆசையை தூண்டிவிட்டனர். உடனே கவிஞர் கண்ணதாசன், இனிமேல் எனக்கு பாடல் எழுத வராது, எனக்கு அந்த மதுபாட்டில் வேண்டும் என கண்ணதாசன் அடம்பிடிக்க துவங்கிவிட்டார். ஆனால் அந்த மதுபாட்டிலின் விலை மிகவும் அதிகம் என்பதால் அதற்கான பணத்தை கொடுக்க அந்த தயாரிப்பாளர் மறுத்துவிட்டார். இதனால் கவிஞர் கண்ணதாசன் தனது அண்ணன் சீனிவாசனிடம் ஒரு ஆளை அனுப்பி பணம் வாங்கி வர சொன்னார். ஆனால் கவிஞர் கண்ணதாசனின் அண்ணனும் பணம் தரவில்லை. அப்போது கடுப்பாகி கவிஞர் கண்ணதாசன் கோபத்தில் எழுதிய பாடல்தான், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் ஏதடா காசில்லாதவன் குடும்பத்திலே என்ற ஒரு சூப்பர் ஹிட் தத்துவ பாடலாகும். இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து பட்டையை கிளப்பியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.